கடலில் நெருக்கடியான நிலையில் காப்பாற்றப்பட்ட மியான்மர் பிரஜைகளை மிரிகான இடைமுகாமில் தொடர்ந்தும் தடுத்து வைக்க வேண்டிய நிலையை அதிகாரிகள் எதிர்நோக்கியுள்ளனர். இவர்கள் தொடர்பில் அந்நாட்டு தூதரகம் இன்னும் ஸ்திரமான தீர்மானத்துக்கு வரவில்லை என்பதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. மியான்மர் பிரஜைகள் 130 பேரை ஏற்றிய படகொன்று ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடல் எல்லைக்குள் வைத்து கடந்த சனிக்கிழமை கடற்படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. சங்கமன் கந்தை முனையிலிருந்து சுமார் 240 கடல் மைல்கள் தொலைவிலும் காலியிலிருந்து சுமார் 360 கடல் மைல்கள் தொலைவிலும் இந்த படகு பயணித்துள்ளது. கடற்படையினரால் இவர்கள் காப்பாற்றப்பட்ட போது அவர்களில் பெரும்பாலானவர்கள் உயிரிழந்து காணப்பட்டதுடன் 32 பேரின் உயிரை காப்பாற்ற முடிந்தது. முதலுதவி வழங்கப்பட்டதன் பின்னர் காலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்ட இந்த குழுவினர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கராப்பட்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கராப்பட்டி போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று குணமடைந்த 17 பேர் மிரிகான தடுப்பு முகாமில் நேற்று சேர்க்கப்பட்டனர். நீதிமன்ற உத்தரவிற்கு அமையவே இவர்கள் முகாம்களில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் சிலர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ரோஹலே සිටපු 15 දෙනාවත් බන්ධනාගාර නිලධාරීන් මගෙන් ඒ අදාළ வைத்தியசாலையில் இருந்த 15 பேரையும் சிறைச்சாலை அதிகாரிகள் ஊடாக குறித்த முகாம்களுக்கு அனுப்புவதற்காக அனுமதி கோரப்பட்டது. நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கியிருந்தது. அதற்கமைய இன்றைய தினம் வைத்தியசாலையில் 7 பேர் உள்ளதாக தகவல் கிடைத்தது. ஏனைய 8 பேரும் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளனர். அவர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளின் பொறுப்பில் உள்ளனர். அவர்களை முகாம்களுக்கு அனுப்பி மியான்மர் தூதரகத்தின் ஊடாக அவர்களது நாட்டுக்கு அனுப்ப தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மியான்மர் තානාධිපති කාර්යාලය හරහා ඔවුන්ට අවශ්‍ය නිසි පියවර ගන්නවා උන්ව නැවත ඔවුන්ගේ රටට යැවීමට. இதேவேளை இந்த குழுவினரை உடனடியாக நாட்டிற்கு வரவழைப்பதற்கு மியான்மர் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக மியான்மருக்கான இலங்கை தூதுவர் HRPS தெரிவிக்கின்றார். இலங்கை ஆனாலும் மியான்மர் ஆனாலும் இதுவரை எமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. மியான்மர் அரசாங்கம் இவர்களை பொறுப்பேற்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இவர்களை துரிதமாக வரவழைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா என தூதுவரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மியான்மரின் ஒரு மூலையில் உள்ள ரெகைன் எனும் மாநிலத்தில் இருந்து இவர்கள் வந்துள்ளனர். மியான்மரில் இருந்து 1000-2000 மைல்கள் தொலைவில் உள்ளவர்களே சென்றுள்ளனர். அவர்கள் அதனை பார்த்துக் கொள்வார்கள். அவர்கள் மியான்மர் பிரஜைகளா வேறு நாட்டு பிரஜைகளா என்ற பிரச்சனையும் காணப்படுகின்றது. இருப்பினும் சர்வதேச ஊடகங்களிலும் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மியான்மரின் ரெகைன் பகுதியில் இனவாத கிளர்ச்சியாளர்கள் காரணமாக மக்கள் இவ்வாறு நாட்டில் இருந்து வெளியேறுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் நாட்டவர்களை சட்டவிரோத குடியேற்றவாசிகளாக வெளிநாடுகளுக்கு செல்வதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடும். இதேவேளை இதற்கு முன்னர் ஒரு சந்தர்ப்பத்திலும் மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் குடியேற்றவாசிகள் 123 பேரை கடற்படையினர் கைது செய்திருந்ததாக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜூலானந்த பெரேரா தெரிவித்தார். இவ்வாறானவர்கள் நாடொன்றில் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சினூடாக குறித்த நாடுகளின் தூதரகங்களுக்கு அறிவிக்கப்படும். இலங்கையில் உள்ள மியான்மர் தூதரகத்துக்கும் பங்களாதேஷ் தூதரகத்துக்கும் நாம் இது தொடர்பில் அறிவித்துள்ளோம். முதலில் இவர்களை அந்த நாட்டு தூதரகங்களுக்கு அழைத்து சென்று அடையாளம் காணப்பட வேண்டும். அவ்வாறு அடையாளம் காணப்பட்டதன் பின்னர் அவர்களால் விமானம் மூலமோ அல்லது கப்பல் மூலமோ பயணிக்க முடியாது என்பதால் அவர்களுக்கு தற்காலிக பயண ஆவணத்தை வழங்க வேண்டும். இலங்கையர்கள் என்ற வகையில் நாம் அவர்களின் உயிரை காப்பாற்றியுள்ளோம். නැවුමකින් ගමන් කළ නොහැකි නිසා ශ්‍රී ලාංකිකයෝ හැටියට අපි මෙයාගේ ජීවිතය බේරලා තිබෙනවා. குடியேற்றவாசிகள் தொடர்பில் அந்த நாட்டு அரசாங்கத்தை அறிவுறுத்த இலங்கையில் உள்ள மியான்மர் தூதரக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனரா என்பது தொடர்பில் அறிய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அங்கு சென்றிருந்தனர். இருப்பினும் தூதரகத்திற்கு செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. ஸ்டேட்மெண்ட் முகுந்த் தானே. ஓகே, தேங்க்யூ.